அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி சீமான் அண்ணன் ஆட்சியின் செயற்பட்ட உரையை போன வாரம் வெளியிட்டிருந்தாங்க. அதனால அதுல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளா எடுத்து பேசலாம் அப்படின்றது தான் இந்த காணொலியின் நோக்கம். முதல்ல நம்ம எடுக்க போறது சீமான் வெர்சஸ் ஸ்டாலின்ல கல்வி அப்படின்ற தலைப்பின் கீழே தான் நம்ம எடுத்திருக்கோம். சரி, முதல்ல ஒரு குழந்தை பிறந்து மண்ணில் விழுந்த உடனேயே அது எங்கு கல்வி கற்றுக்கொள்கின்றது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? அதுக்கான பதில் அவங்க அம்மா கிட்ட இருந்து. ஒரு குழந்தை மண்ணில் பிறந்து விழுகுது அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட போகுது அப்படின்னா, முதல் 1 வருடம் அந்த குழந்தை அவங்க அம்மா கூட தான் இருக்கணும். அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா குழந்தையின் முதல் வருடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். மூளை அதற்கு மிக வேகமாக வளர்ச்சி அடைகின்ற ஒரு நேரம். அப்ப நம்ம குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அம்மாவும் எப்படி மகிழ்ச்சியா வச்சிருக்குது அப்படின்னு பார்த்தாலே ஒரு நல்ல சமூகத்தை நாம் வீட்டிலிருந்து உருவாக்க முடியும். சரி, வீட்டில் அப்படி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குறோம். ஆனா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு தான் இங்க ஒரு ஒப்பீடு பண்ண போறோம். என்ன அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற 2 பள்ளிக்கூடங்களை எடுத்திருக்கோம். ஒன்னு மழலையர் பள்ளி, இன்னொன்னு உயர்நிலை பள்ளி. அந்த 2 பள்ளிகளிலும் எப்படி இங்க கல்வி நிலையங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியில எப்படி இருக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு மழலையர் பள்ளி. இதை நான் அந்த மழலையர் பள்ளி முன்னாடி நின்னேன். ஏன்னா இல்லைன்னா ஏன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த மழலையர் பள்ளி உள்ளார நீங்க போயிட்டு அந்த புகைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் சிறு வயது, அதாவது ஒரு 3 வயது 4 வயதுல போய் இங்க சேர்க்கிறாங்க அந்த மழலையர் பள்ளியில. அப்ப அவங்களுக்கு மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிம்பாங்க. அதுங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணும், ஓடி போய் உன்னை தொட்டு பார்க்கும் குழந்தைகள், அதை பிடிச்சி இழுக்கும், மேலே ஏறும், தொடர் வண்டிகள்லாம் வச்சிருக்கிற மாதிரி எவ்வளவு அழகான ஒரு பள்ளிக்கூடம் பாருங்க அந்த மழலையர் பள்ளி. அதாவது தொடர் வண்டிகள் வச்சிருக்காங்க பல வண்ண நிறங்கள்ல, அதுல ஏறி விளையாடுறதுக்கு. ஏன்னா ஓடுறது, ஆடுறது, புல் தள்ளுறது அப்படின்னு அந்த காலகட்டம் ஒரு சிறு வயதுல அந்த அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆசை இருக்கும். அப்ப ஏறி பார்க்கணுமா, செவுத்துல ஏறுங்க அப்படின்ட்டு அதற்கு ஒரு ஒரு புகைப்படம் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட மூளை வளர்ச்சி அந்த நேரத்துல வேகமா இருக்கிறதுனால பல வண்ண நிறங்கள், எங்க பார்த்தாலும் ஒரு நிறம், அந்த நிறத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ளார போனாலே அழகழகான நிறங்கள் மூலமாக அந்த பள்ளியை அவங்க கட்டியமைச்சிருக்காங்க. அப்ப ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல இவ்வளவு அழகாக எப்படி ஒரு கல்வி நிலையத்தை அமைக்க முடியும் அப்படின்னா, அப்ப ஒரு அரசாங்கம் தரமாக இருக்கின்றது. அது தன் குழந்தைகள், அடுத்த தலைமுறை, ஒரு பெரிய முதலீடு எது தெரியுமா? ஒரு நாட்டின் பெரிய முதலீடு அடுத்த தலைமுறை குழந்தைகள் தான் பெரிய முதலீடு. ஏன்னா அவங்க தான் நாட்டை நம்ம கட்டி காப்பாற்ற போறாங்க. அப்ப அவர்களுக்கான ஒரு முதலீடா அப்படின்றதுக்கு ஒரு கல்வி நிலையம் தான் மிக முக்கியமாக நம்ம முதலீடு பண்ணணும். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு மழலையர் பள்ளியிலேயே எவ்வளவு அழகழகான புகைப்படங்கள். அந்த அந்த கல்வி அப்படி, அந்த கல்வி நிலையமே அப்படிதான் இருக்கும். உள்ளார நீங்க போனீங்க அப்படின்னா, உள்ளார போறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது. அதனால அந்த கல்வி நிலையம் எப்படி இருக்குன்னு அவங்க கட்டினவங்க போட்டிருந்த அந்த புகைப்படங்களை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கின்றோம். அப்போ ஒரு குழந்தை போகுதுன்னா என்ன, ஆசையா போகும் பள்ளிக்கூடத்துக்கு. என்ன அழகா இருக்கு நம்ம பள்ளிக்கூடம், போய் விளையாடலாம், ஓடலாம், ஒளியலாம், ஏறி குதிக்கலாம், மேலேருந்து கீழே குதிக்கலாம், எல்லாமே பாதுகாப்பா இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில். அப்ப குழந்தைகளுக்கான மழலையர் பள்ளி இப்படிதான் அமெரிக்கால இருக்கு. அப்ப இது கிட்டத்தட்ட 98,000 சதுர அடியில அவங்க கட்டியிருக்காங்க. இப்ப இது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம். நீங்க கவனத்துல இதை ஏத்துக்கணும். இது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம். இப்ப அடுத்தது ஒரு உயர்நிலை பள்ளி பார்ப்போம். இந்த உயர்நிலை பள்ளி 6,21,000 தோராயமா சதுர அடியில அவங்க கட்டியிருக்காங்க, வால்நட் குரோவ் அப்படின்னு. இது 200 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், அதாவது நம்ம வரி கட்டுறோம், அந்த வரியை வச்சு அவங்க பள்ளிக்கூடங்கள் இப்படி அரசாங்கம் கட்டி அமைக்குது. 200 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு தோராயமா 2000 கோடி. ஒரே ஒரு உயர்நிலை பள்ளி 2000 கோடிக்கு கட்டுறாங்க. இந்த ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு நம்ம விளம்பரம் சொல்லல. இங்க இருக்கின்ற இந்த பகுதிகளில் இருக்கின்ற எல்லா உயர்நிலை பள்ளிகளும் இப்படிதான் கட்டப்படுகின்றது. ஏன்னா நாங்க வரி கட்டுறோம், எங்களுக்கான வரி பணம் நாங்க கட்டுறப்ப அரசாங்கம் எங்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுத்து எங்கள் குழந்தைகள் இப்படி படிக்கலாம் அப்படின்னு அவங்க கட்டுறாங்க. இந்த உயர்நிலை பள்ளியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். மழலையர் பள்ளி சும்மா சீரியலா இருக்கு. நான் அந்த உயர்நிலை பள்ளிக்கு முன்னாடி நின்று எடுத்தேன். ஏன்னா அது செயற்கை நுண்ணறிவு நம்ம மக்கள் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த பள்ளிக்கூடத்தை உள்ள நுழைஞ்சிங்கன்னா 7 நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கும். உண்மையிலேயே 7 நட்சத்திர விடுதி மாதிரி தான் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தை பாக்குறப்ப. அந்த பள்ளிக்கூடம் உள்ளார நீங்க போனீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் எப்படி அவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கான வகுப்பறைகள் எப்படி இருக்கின்றது, அவங்க நடந்து போறதுக்கான இடம் எப்படி இருக்கின்றது, அவங்க நூலகம் எப்படி இருக்கின்றது, இதெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இங்க நூலகங்கள் உண்டு.
நம்ம ஊர்ல கிராமந்தோறும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும், அங்கேயும் இல்ல. பள்ளிக்கூடங்களும் தரமா இல்ல. ஆனா இங்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் உறுதியாக நூலகங்கள் இருக்க வேண்டும். அப்ப நூலகங்கள் எப்படி அந்த உயர்நிலை பள்ளியில இருக்கு. இப்ப குழந்தைகள் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான கூடைப்பந்தாட்டம், NBA பாஸ்கெட் பால் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த கூடைப்பந்தாட்டம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு தரமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி அவங்க கால் பந்தாட்டம் விளையாடுறாங்க. ஆர்டிபிஷியல் டர்ஃப் கீழே போட்டு செயற்கை புல்ல போட்டு அவங்க வந்து விளையாடுறாங்க கால் பந்தாட்டம். நீங்க அந்த இடத்தோட வெளியில இருந்து இந்த பருந்து பார்வையில ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை அத்தனை டென்னிஸ் கோர்ட்டுகள் இருக்கு. ஒரு இது ட்ராக் ஈவெண்ட் ஓடுறதுக்கான ஒரு இடம் இருக்கு. மைதானங்கள், பெரிய பெரிய மைதானங்கள், பள்ளிக்கூடங்கள், பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள். இது இல்லாம குழந்தைகள் வந்து உள்ளார வந்து அவங்க வந்து இப்ப நான் ஊடகத்துறையில வேலை செய்யணும்னா ஊடகத்துறையில வேலை செய்யறதுக்கான சில படிப்புகள்லாம் இருக்கு. உயர்நிலை பள்ளியிலேயே அவங்க நாய்களை வைத்து நாங்க வந்து குளிப்பாட்டி விட்டு அந்த மாதிரி நாங்க வெட்டினரி சர்வீசஸ் எல்லாம் பண்ணோம். அதுக்கு ஒரு பள்ளியில வந்து ஒரு துறை இருக்கு. அப்ப நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா அவங்க நீங்க வந்து வெறுமனே கல்வி மட்டும் கற்கணும்னு சொல்ல லைஃப் ஸ்கில்ஸும் இங்கேயே கத்துத்தராங்க. அமெரிக்காலுமே லைஃப் ஸ்கில்ஸ் தான் கத்துத்தராங்க சில குழந்தைகளுக்கு உயர்நிலை பள்ளியில. அப்ப இதுதான் அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாட்டின் தரமான அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இப்படிதான் இருக்கின்றது. சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த 5 லட்சம் கோடியில இந்த மாதிரி 17,000 கிராமங்களையும் நம்மளால கல்வி நிலையங்கள் கட்டி இருக்க முடியுமா? முடியாது. நீங்க 2,000 கோடிக்கெல்லாம் கட்ட வேண்டாம். ஒரு 100 கோடிக்கு கட்டிட்டு ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு மழலையர் பள்ளி, ஒரு ஆரம்ப நிலை பள்ளி, இடைநிலை பள்ளி, ஒரு உயர்நிலை பள்ளி இதை கட்டி குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கற்றுத்தர முடியுமா? முடியாது. அவங்களால முடியும். ஆனா அவங்க அதை பண்ணல. இப்ப இந்த 5 லட்சம் கோடியில இவங்க 50,000 கோடிக்கு விளம்பரம் பண்ணிட்டு 4,5 லட்சம் கோடி இவங்க வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 5 லட்சம் கோடிக்கு ஒரு நாட்டில் முதலீடு பண்ணப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த கல்வி நிலையங்கள் இப்படிதான் இருக்கணும். அமெரிக்கால இருக்கிற மாதிரி இப்படி இருக்கா தமிழ்நாட்டு கல்வி நிலையங்கள்? நீங்களே பாருங்க. அதாவது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல சுவர் இடிஞ்சு ஒரு மாணவர் இறந்துட்டார். நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு கிராமத்துல எப்படி இருக்குன்னு. தரமே கிடையாது அரசாங்க பள்ளிக்கூடங்கள். ஏன் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தரம் கிடையாது? ஏன்னா அரசாங்கம் தரம் இல்லாத ஒரு அரசாங்கம். அரசாங்கம் தரமா இருந்துச்சுன்னா கல்வி நிலையங்கள் தரமா இருக்கும். அரசாங்கம் தரம் இல்லாம இருந்துச்சுன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தரம் இல்லாம இருக்கும். இதுல பெருமை, விளம்பரம், நாங்க தான் உலகத்திற்கே அறிவை கற்றுக் கொடுத்தவர்கள், நாங்க இல்லைன்னா எங்களால் பீத்திக்கிறது எல்லாத்துலயும். ஆனா பாத்தீங்கன்னா விளம்பரம் மட்டும்தான் இருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நீங்களே நினைச்சு பாருங்க. உங்கள் கிராமங்களுக்கு சென்று பாருங்கள். உங்கள் கிராமங்களில் இருக்கும் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி தரமா இருக்கா? வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி? ஏன் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி கல்வி நிலையங்கள், அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தரமாக இல்லை? ஏன்னா எல்லாம் தனியார் கிட்ட போயிடுச்சு. தனியார்கள் அவங்க வந்து காசு பார்க்கணும்னு நினைப்பாங்களா? குழந்தைகளின் கல்வி தரத்தை பத்தி யோசிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. காசு பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்ப பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கல்வி, ஏழைகளுக்கு கல்வி இல்லை அப்படின்ற ஒரு ஒரு பிரிவினையை, ஒரு கோட்பாட்டை, ஒரு வர்ணாசிர தர்மத்தை திராவிடம் தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடையாது, நீ வந்து கல்வி கற்க முடியாது. ஆனா பணக்காரர்களுக்கு தரமான கல்வி தனியார் இதுல கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு வர்ணாசிர தர்மமா இல்லையா? அப்ப இந்த வர்ணாசிர தர்மத்தை உருவாக்கியது ஸ்டாலின், கருணாநிதி, பெரியார், ஈவேரா அப்படின்ற இந்த கோஷ்டி தானே தவிர வேற யாருமே கிடையாது. அப்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாடு உயர்ந்த நாடு, வளர்ச்சி பெற்ற நாடு அப்படின்னா அதில் கழிவறைகள் ரொம்ப தரமா இருக்கும். உண்மையிலே சொல்றேன். குடிநீர், தூய குடிநீர் நீங்க எங்க வேணாலும் பிடிச்சு குடிக்கலாம். குப்பை கூலங்கள் இல்லாம சாலைகள் சுத்தமா இருக்கும். கல்வி நிலையங்கள் ரொம்ப தரமா இருக்கும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அண்ணன், இந்த கல்வி நிலையங்களை நாங்கள் தரமாக கட்டி அமைப்போம். எப்படி அர்ஜுன் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தரத்தை உயர்த்துறது? அதற்கு எங்க ஆட்சியின் செயற்பாட்டு வரைவை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயற்பாட்டு வரைவில் அண்ணன் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரிய பெரிய அரசாங்க உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள் எல்லோரும், கடைநிலை ஊழியர்கள் எல்லாருமே தங்கள் குழந்தைகளை அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்கணும். அப்ப அந்த மாதிரி படிக்க வச்சாங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தின் தரம் தானாக உயரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தாய்மொழியில தான் கல்வி. தமிழ் வந்து தாய்மொழி, தாய்மொழியில தான் உங்களுக்கு கல்வி கற்றுத்தரப்படும். ஆங்கிலம் கட்டாய பாடமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஆங்கிலம் உலகம் முழுக்க பேசுறாங்க. அப்ப நீங்க வந்து அதை கட்டாய பாடமா கத்துக்கணும். ஆனா தாய்மொழி வழி கல்வியில தான் நம்ம கல்வி கற்க வேண்டும். ஏன்னா இப்ப ஜெர்மனி போறோம். உலகத்திலே தலை சிறந்த மகிழுந்துகள் எதுனா ஆடி, BMW, பென்ஸ் சொல்றோம். இது மூன்றுமே ஜெர்மானிய தொழில்நுட்பம். அவங்க தாய்மொழியில கல்வி கற்கிறாங்க, அவங்க நல்லா படைக்கிறாங்க. நாம அதை பயன்படுத்திட்டு தமிழ் மொழியை நம்ம கிண்டல் பண்றோம். எவ்வளவு ஒரு முரண் பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ளார. சரி, இப்ப தாய்மொழி வழி கல்வி முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, குழந்தைகளுக்கு
அவங்க உடல் உள்ளம் இது ரெண்டும் நல்லபடியா இருக்கணும்னா யோகாசனம் கத்துக்கணும். உறுதியாக ஒரு உடற்பயிற்சி ஒண்ணு நம்ம கத்துத்தரணும். அது நம்ம நம்ம தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டமா இருக்கலாம், இல்ல களரி பயிற்றா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நம்ம அவங்க வந்து கத்துத்தரணும் அவங்களுக்கு. ஏன்னா உடலும் மனமும் அவங்களுக்கு சுத்தமா இருந்தாதான் சிந்தனை தெளிவாக இருக்கும். அடுத்தது நீதி கதைகள், நல்ல நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு கத்துடணும். ஆத்திச்சூடியை விட ஒரு சிறந்த நீதி கதைகள் இருக்க முடியுமா? ஆத்திச்சூடியை படிச்சுட்டு அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்தாலும் செம்மையா வாழ முடியும். அப்ப அந்த மாதிரி சிறு வயதுலேருந்தே அவர்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை நம்ம கத்துத்தரணும். நான் உங்களுக்கு சும்மா சாதாரணமா சான்று தரேன் பாருங்க. என் வீட்டுக்கிட்ட சூஷி உணவகம் ஒன்று இருக்கும். அது ஜப்பானிய உணவகம். அந்த உணவகத்துக்கு போனப்ப அந்த ஜப்பானிய உணவகத்துல ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார். அந்த உணவகத்தின் உரிமையாளர் வந்து அந்த பெரியவரை பார்த்து தலையை குனிஞ்சு உடல் முழுக்க பாதி குனிஞ்சு வணக்கம் செலுத்தினார். எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல, இது ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு. அதற்கப்புறம் தான் போய் படிச்சு பார்த்தா தெரியுது, ஜப்பானியர்கள் தங்கள் பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி பெரியவர்களுக்கு நீங்கள் முதியவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கண்டமிட்டு கண்டம் வந்து கூட அவருக்கு அந்த சின்ன வயசுல அவங்க பள்ளிக்கூடத்துல கத்து கொடுத்தது மறக்காம இருக்கு. அதே மாதிரி ஒரு உலக போட்டின்னு நினைக்கிறேன், கால்பந்து போட்டி. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டி முடிஞ்சு போறாங்க வேற நாட்டுல, தென் அமெரிக்க நாடுகள் ஏதோ ஒரு நாடுகள்ல. ஆனா ஜப்பானியர்கள் ஒரு பையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் பண்றோம். இது ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க பள்ளிக்கூடங்கள்ல அது கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அப்ப குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்ல நம்ம அதை நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னாலே அது ஒரு நாட்டை செம்மையாக மாற்றுகின்றது. அப்போ உங்களுக்கு புரியுதா கல்வி அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு? இதைத்தான் சீமான் அண்ணன் வலியுறுத்தி வராங்க. அப்ப எல்லாருக்குமே தரமான இலவச கல்வி, தாய்மொழி வழி கல்வி, அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல முதலமைச்சர்ல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அவங்க குழந்தைகளை சேர்க்க வேண்டும். இது ஒரு விதமான ஒரு கல்வி. அதே மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் கத்து தரணும். வெறுமனே படி படி படின்னு அவனை போட்டு இது பண்ணாம அரும்பு மொட்டு மலர்னு மூணா பிரிச்சிருக்கும். அவன் நல்லா முதல்ல வந்து விளையாடட்டும். அவனுக்கு என்ன தனித்திறன் இருக்குன்னு ஆசிரியர்கள் அதை கணித்து பெற்றோரிடம் பேசி அவன் 6வது 7வதுல 6 வயது 7 வயதுல அவனை வந்து நம்ம திரும்ப பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறப்ப அவனோட தனித்திறனுக்கான கல்வியை ஏற்று கொடுக்குறோம். இதை வந்து நம்ம நிறைய வாட்டி அண்ணன் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள், தலை சிறந்த இசையமைப்பாளர்கள், தலை சிறந்த யாரை எடுத்தாலும் அவர்கள் தங்கள் துறைகளில் தனித்திறனோட ஆற்றல் இருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, இளையராஜா இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கான தனித்திறன்ல நம்ம வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுக்குறோம். இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கல்விக் கொள்கை. மிக முக்கியமாக இந்த கல்வி நிலையங்கள் அனைத்தும் பசுஞ்சோலை பள்ளிகளா இருக்கணும். ஏன்னா அவன் படிக்கிறான், வகுப்பறை இருக்கு, வகுப்பறைகள் நிறைய மரங்கள் இருக்கணும், மரம் சுத்தி இருக்கணும். அந்த மரத்துல இருக்கிற கிளிகள் போடுற சத்தம் அதெல்லாம் அவன் கேட்கணும். அவன் படிக்கவும் செய்யணும், இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலும் இந்த மரங்கள் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஆனா தமிழ்நாட்டுல அது இல்லை. எந்த நாடு இயற்கையை போற்றி வாழ்ந்துச்சோ அந்த நாட்டுல மரங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை. அப்ப அரசாங்க பள்ளிக்கூடங்கள் கட்டுறப்ப அங்க எல்லா மரங்களையும் நட்டு அவர்கள் இயற்கை சூழலில் கல்வியை கற்க வேண்டும். ஏன் தெரியுமா? மகிழ்ச்சியான ஒரு சூழலில் கற்கப்படும் கல்விதான் தலை சிறந்த கல்வியாக இருக்க முடியும். அப்ப ஒவ்வொரு இடத்தையுமே நாங்க இப்படிதான் பார்த்து பார்த்து செதுக்கி இந்த ஆட்சியின் செயற்பாட்டு வரைவுல கொடுத்துருக்கோம். இப்ப தொடர்ச்சி இது மாதிரி நிறைய தலைவர்கள்ல நம்ம பேசுவோம். நான் முதல்ல கல்வியை எடுத்தேன். ஏன்னா சிறு வயதுல ரொம்ப கஷ்டப்பட்டப்ப கல்வி வந்து இலவசமா கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அப்ப அதை சீமான் நான் சொல்றப்ப சரி அதை முதல்ல எடுத்து பண்ணுவோம் அப்படின்றதான் நான் பண்ணணும்னு நான் நினைச்சேன். சரிங்க, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவரும் பகிருங்கள். மிக்க நன்றி.